அண்மை செய்தி. வேலூர் மாநகராட்சி திமுக மேயர் சுஜாதாவின் காரை சத்துவாச்சாரி போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சேதுராமன். சேதுராம், விவரங்கள் என்ன? வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளபடி தேர்தல் வழிகாட்டு நெறிமுறைகள் தமிழகம் முழுவதுமே கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக அரசியல் கட்சியைச் சேர்ந்த நபர்கள் பொதுமக்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்குவது, பணம் வழங்குவது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபடக்கூடாது என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள நிலையில் நேற்று வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள ஆஞ்சநேயர் கோயில் பின்புறம் உள்ள தேர்தல் விதி மீறி வேலூர் திமுக மேயர் சுஜாதா விளையாட்டு உபகரணங்களை கொடுக்க முயற்சித்ததாக அதிமுக சார்பில் வேலூர் மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமியிடம் புகார் அளிக்கப்பட்டது. அதே சமயம் தேர்தல் பணியில் இருந்த தேர்தல் நிலை கண்காணிப்பு குழு அவ்வழியே வந்த காரை நிறுத்தி சோதனையிட முயற்சித்த போது காரில் இருந்த நபர் தன்னை மேயர் அறிமுகப்படுத்திக் கொண்டு காரை நிறுத்தாமல் சென்றதாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பாக தேர்தல் நிலை கண்காணிப்பு குழு சத்துவாச்சாரி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் மேயர் கார் ஓட்டுநர் மீது அரசு அலுவலரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் மற்றும் தேர்தல் விதி மீறி பரிசு பொருட்கள் விநியோகிப்பது உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் 3 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில் நேற்று மேயர் பயணித்த காரை சத்துவாச்சாரி காவல்துறையினர் இன்று பறிமுதல் செய்துள்ளனர். கார் ஓட்டுநர் மீது முதல் கட்டமாக வழக்கு பதியப்பட்ட நிலையில் மேயர் சுஜாதா மீதும் வழக்கு பதிய வாய்ப்பு உள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது.